அன்பு என்ற ஒற்றை சொல்லை உருவமாக்க முடியும் என்றால் அது மனைவியின் உருவமாக மட்டுமே இருக்க முடியும் ஐயா. ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு தாயாக, தோழியாக, மந்திரியாக, மனைவியாக, என் வேலைக்காரியாக கூட இருக்கிறாள். ஆனால் கணவன் அவளுக்கு தோழனாக, தாயாக மாறுவதே இல்லை. ஏன் மாற முயற்சி கூட அவன் செய்வதில்லை ஐயா. அதுதான் உண்மை. ஒரு ஆண் தன் தாய்க்கு மகனாக இருக்கிறான், தன் பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கிறான். அப்பொழுதெல்லாம் அவனின் அன்பு என்பது வேறாக உள்ளது. எப்பொழுது அவன் ஒரு மனைவிக்கு கணவனாகிறானோ அப்பொழுது அவன் அன்பில் ஆதிக்கம் கலக்கிறது ஐயா. அதில் சிறிதளவாவது ஆதிக்கம் கலக்காத அன்பு என்பது சாத்தியமே இல்லை ஐயா. நாங்கள் பாதுகாக்கிறோம், நாங்கள் கரங்களாக இருக்கிறோம், பாதுகாக்கும் கரங்கள் நாங்கள் என்றெல்லாம் எதிரணி சகோதரர்கள் கூறினார்கள் ஐயா. ஒரு வைரத்தை இரும்பு பெட்டியில் தான் வைத்து பாதுகாப்பார்கள். இதில் எது ஐயா உயர்வானது? வைரம்தான். வைரம். வைரத்தை இரும்பு பெட்டியில் வைப்பதாலேயே இரும்பு பெட்டி நான் உயர்வானவன் என்று சொல்லிவிட முடியுமா? வைரம் தானே ஐயா உயர்ந்தது. வைரம் மாதிரி நாங்கள். அதில் கண்ணதாசனின் பாடல் வரிகள், தன் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்த ஒருவனின் அனுபவ வரிகள். ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல தெய்வம் ஒன்றே அறியும் என்று தன் மனைவியை பார்த்து வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து முடித்த ஒருவர் பாடுகிறார். இந்த பாடல் ஒன்று போதாதா ஐயா குடும்பத்தில் அதிக அன்பானவர்கள் யார் என்பதை சொல்வதற்கு? தன் மனைவியை தெய்வம் என்று கூறுகிறார். ஆனால் அந்த மனைவியின் அன்பை புரிந்து கொள்ளவே அவருக்கு ஆண்டுகள் பலவாகிவிட்டது. அதை புரிந்து கொண்டு அவர் திருப்பி எங்களிடம் அந்த அன்பை செலுத்துவதற்குள் எங்கள் காலமே கடந்து விடுகிறது ஐயா. கடைசியாக மனைவிகள் சார்பாக ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டும். நாங்கள் இறந்த பிறகு எங்களுக்கு நீங்கள் தாஜ்மஹால் கட்ட வேண்டாம். இருக்கும் பொழுதே எங்கள் உள்ளம் நிறைய நீங்கள் அன்பு செய்தால் போதும் ஐயா.